விஜய் பிரியங்கா அவங்களுடைய திருமண செய்தி தான் இப்போ எல்லாரு மத்தியிலையும் பேசும் பொருளாகி இருக்கு. தன்னுடைய முதல் கணவரை பிரிஞ்ச நிலையில பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில இப்போ இரண்டாவது திருமணத்தை செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய திருமணம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த இரண்டாவது கணவர் யார் அப்படிங்கிற விஷயங்களும் இவரும் ஏற்கனவே திருமணமானவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே பல்வேறு கேள்விகள் இருந்தது. அந்த வகையில தான் இப்போ பிரியங்கா அவங்களுடைய புதிய கணவர் டிஜே வசி அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமானது மட்டும் இல்லாம இவருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் இருக்கிற விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அதிர வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம டிஜே வசி அவர்களை பத்தி பல திடுக்கிடும் அதிர்ச்சி செய்திகளும் சில உண்மையான விஷயங்களும் இப்ப வெளிவந்திருக்கு. டிஜே பிரியங்கா அவங்க தன்னுடைய முதல் கணவரை பத்தி ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசும்போது அவரை பத்தி ரொம்பவே பெருமையாவும், அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரையும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதற்கான வீடியோக்களும் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி, அப்புறம் எதுக்கு முதல் கணவர் பிரவீன் அவர்களை விவாகரத்து செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் பல்வேறு குழப்பங்கள் எழும்பியிருக்கு. இன்னொரு பக்கம் பிரியங்கா அவங்க வந்துட்டு 2022ஆம் ஆண்டு தான் அதிகாரப்பூர்வமா வெளியே சொல்லாம தன்னுடைய கணவரை விவாகரத்து செஞ்சிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2022ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே பிரியங்கா அவங்களுக்கு டிஜே வசி அவர்கள் கூட முன்னாடி இருந்தே பழக்கம் இருந்திருக்கு. ரொம்பவே நெருங்கிய நட்புல இருந்த நிலையில இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி பல்வேறு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அப்போதுல இருந்தே பதிவிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஜே வசி அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கிற விஷயம் தான் இப்ப எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகியிருக்கு. இவருக்கு இது முதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவருக்கும் ஏற்கனவே ஒரு திருமணமானது மட்டும் இல்லாம இவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு. இவருக்கும் தன்னுடைய முதல் மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்னால தன்னுடைய முதல் மனைவியே பிரிஞ்சிருக்காரு. டிஜே வசி அவர்கள் இலங்கையை சேர்ந்த ஈழத்தமிழர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவர் தன்னுடைய தொழிலுக்காக முழுமையா லண்டன்ல செட்டில் ஆகியிருக்காரு. இவர் ஒரு இசைக்கலைஞர் அப்படிங்கிறதுனால விஜய் பிரியங்கா அவங்க ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஆங்கர் பண்ண வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போதுதான் டிஜே வசி அவர்கள் கூட பழக்கம் ஏற்பட்டு அவர் கூட நெருங்கிய நட்புல இருந்திருக்காங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேருமே நெருங்கிய நட்புல இருக்கும் போதுதான் இந்த பக்கம் விஜய் பிரியங்கா அவங்க தன்னுடைய முதல் கணவரையும், அந்த பக்கம் டிஜே வசி அவர்கள் தன்னோட முதல் மனைவியையும் விவாகரத்து செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்க 2 பேரும் 4 ஆண்டுகளா நெருங்கிய நட்புல இருந்த நிலையில அந்த நட்பு காதலாகி இப்போ திருமணத்துல முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் எதுக்காக ஒரு வயசானவரை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்த நிலையில இப்ப அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிற செய்தியானது இன்னும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பிரியங்கா அவங்க ஏற்கனவே தன்னுடைய விவாகரத்தை அறிவிச்சிட்டு, நான் எதிர்பார்க்கிறதை விட அதிகமா யார் என் மேல அன்பு காட்டுறாங்களோ அவங்களதான் 2வது திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு தனக்கு குழந்தை பெத்துக்கணும் ரொம்பவே ஆசையா இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இதனால பிரியங்கா அவங்க உண்மையாவே ஒரு அன்புக்கு ஏங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. ஆனா டிஜே வசி அவர்களை பத்தி இவ்வளவு செய்திகள் வெளியாகும் போது பிரியங்கா அவங்களுக்கு இப்போ பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இது அன்புக்காக திருமணம் செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னும், காசுக்காக தான் இவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் இப்போ அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ டிஜே வசி அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா பிறந்த நாள் அப்ப எடுத்த இந்த புகைப்படம் தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த புகைப்படத்துல டிஜே வசி அவர்களுடைய மகளும் பிரியங்கா அவங்களும் இருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.